சென்னை ஷெனாய் நகரைச் சேர்ந்தவர் ரவுடி ரோஹித் ராஜ். இவர் மீது ரவுடிகள் சிவக்குமார், தீச்சட்டி முருகன், ஆறுமுகம் ஆகியோரை கொலை செய்த வழக்கு உட்பட 13 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 3 வழக்குகளிலும் கோர்ட்டில் ஆஜராகாமல் இருந்த ரோஹித் ராஜை பிடிக்க கோர்ட் 3 முறை பிடிவாரண்ட் பிறப்பித்தது. ரோஹித் ராஜ் டிபி சத்திரம் பகுதியை தனது கண்ட்ரோலில் எடுக்க கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல், மிரட்டி பணம் பறிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் தேடி வந்தனர். சென்னை டிபி சந்திரம் பகுதியில் உள்ள கல்லறையில் அவர் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தனிப்படை போலீசார் அங்கு சென்றனர். சுற்றி வளைத்தபோது ரவுடி ரோஹித் ராஜ் தாம் வைத்திருந்த கத்தியால் ஹெட் கான்ஸ்டபிள்கள் சரவணகுமார், பிரதீப் ஆகியோரை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வி ரோஹித்தின் வலது முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டார். சுருண்டு விழுந்த ரோஹித்தை போலீசார் பிடித்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ரவுடி வெட்டியதால் காயமடைந்த கான்ஸ்டபிள்கள் இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து டிபி சத்திரம் போலீசார் விசாரிக்கின்றனர்.